அனைவருக்கும் வணக்கம். திருக்குறளிலிருந்து 50 வினாக்கள் இந்த காணொலி பதிவில் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். அதனால் எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணி ஆன்சரை பார்க்காம வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம டிஎன்பிஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதன் பொருள் என்ன? அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அன்புக்கும் அடைத்து வைக்கும் தாழ் உண்டோ? அன்புடையவரின் சிறு கண்ணீரே உள்ளே இருக்கும் அன்பை பலரும் அறிய வெளிப்படுத்திவிடும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். இதன் பொருள் அன்புக்கு தாழ்பால் இல்லை. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும். அடுத்த வரி என்ன? தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு. தீயினால் சுட்டப்புண் மேல வடு இருந்தாலும் உள்ள காயம் ஆறி போகும். ஆனால் நாவினால் தீய சொல் கூறி சுடும் வடு என்றும் ஆறாது. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு. ஆப்ஷன் பி சரியான விடை. கேடில் விழிச்செல்வம் கல்வி. இதன் பொருள் என்ன? கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. ஒருவனுக்கு அழிவு இல்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும். கல்வியை தவிர மற்ற பொருள்கள் அத்தகைய சிறப்புடைய செல்வம் அல்ல. கேடில் விழிச்செல்வம் கல்வி. இதன் பொருள் கல்வி அழியாத செல்வம். யாகவராயினும் நாகாக்க. எதை காக்க சொல்கிறார்? யாகவராயினும் நாகாக்க காவாக்கர் சுலோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. இவ்வுலகில் யாரா இருந்தாலும் நாவை அடக்கி பேச வேண்டும். அப்படி இல்லை என்றால் சொல் குற்றத்துக்கு ஆளாகி நம்ம துன்பப்பட நேரிடும். அதாவது எதை காக்காவிட்டாலும் நாவை காக்க வேண்டும். யாகவராயினும் நாகாக்க. காக்க என்பது எதை குறிக்குதுன்னா நாக்கு. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் யார் மகிழ்வார்? ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய். நல்ல மகனை பெற்றெடுத்தவள் என்று ஊரார் பாராட்டும் போது அவனை பெற்ற பொழுது அடைந்த மகிழ்ச்சியை விட அதிக மகிழ்ச்சியை அந்த தாய் அடைவாள். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் யார் மகிழ்வார்னா தாய். ஆப்ஷன் பி. கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது? திருக்குறள் சங்க நூல். திருக்குறளில் 1333 குறள்கள் உள்ளன. காமத்துப்பாலில் 38 அதிகாரங்கள் உள்ளன. பொருட்பால் 700 குறள்களை கொண்டது. ஆப்ஷன் டி மட்டும்தான் சரியா இருக்கு. பொருட்பாலில் 700 குறள்களை கொண்டது. பொருட்பால் 700 குறள்களை கொண்டது. திருக்குறள் 17 கீழ்கணக்கு நூல். திருக்குறள்ல 1330 குறள்கள் உள்ளன. காமத்துப்பாலில் 25 அதிகாரங்கள் உள்ளன. தவறான இணையை தேர்ந்தெடு. தவறான இணையை தேர்ந்தெடு. காமத்துப்பால் 38 அதிகாரம் கொடுத்திருக்காங்க. அது தவறான இணை. காமத்துப்பால் 25 அதிகாரங்களை கொண்டது. திருக்குறள் பற்றிய தவறான கூற்று எது? இது சைவ சமய நூல் கொடுத்திருக்காங்க. இது தவறான கூற்று. திருக்குறள் எந்த சமயத்தும் சார்ந்ததல்ல. இது உலக பொதுமறை. திருக்குறளின் 2வது அதிகாரம் எது?
திருக்குறளின் 2வது அதிகாரம் வான் சிறப்பு. சரியான விடை ஆப்ஷன் பி, வான் சிறப்பு. திருக்குறளின் கடைசி அதிகாரம் எது? திருக்குறளின் கடைசி அதிகாரம் எது? அவ்வா 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 அவ்வா. திருக்குறளின் கடைசி அதிகாரம், அதாவது 133வது அதிகாரம் அவா அறுத்தல். அவா என்பதன் பொருள் பேராசை. 40வது அதிகாரம் எது? சரியான விடை கல்வி. 40வது அதிகாரம் கல்வி. நட்பு அதிகாரம் எத்தனையாவது? சரியான விடை 79. நட்பு அதிகாரம் 79வது அதிகாரம். பரிமேலழகர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? பரிமேலழகர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? பரிமேல் அழகர் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். 13ஆம் நூற்றாண்டு. மணக்குடைவர் உரை எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது? மணக்குடைவர் உரை பழைய உரை என அழைக்கப்படுகிறது. பதின்மரில் கடைசியாக உரை எழுதியவர்? சரியான விடை பரிமேல் அழகர். பதின்மரில் கடைசியாக உரை எழுதியவர் பரிமேல் அழகர். இல்லறவியல் எத்தனை அதிகாரங்களை கொண்டது? இல்லறவியல் 20வது அதிகாரங்களை கொண்டது. துறவியல் எத்தனை அதிகாரங்களை கொண்டது? துறவியல் 13ஆம் அதிகாரத்தை கொண்டது. பாயிரவியல் எத்தனை அதிகாரங்கள்? பாயிரவியல் 4 அதிகாரங்களை கொண்டது. ஊழியல் எத்தனை அதிகாரம் கொண்டது? ஊழியல் 1 அதிகாரம் கொண்டது. அதாவது 38வது அதிகாரம் ஊழ் மட்டும். ஊழ் என்பதன் பொருள் விதி அல்லது முறைமை. நடுவுநிலைமை அதிகாரம் எந்த பாலில் உள்ளது? நடுவுநிலைமை. நடுவுநிலைமை பொருட்பால் 12வது அதிகாரத்தில் உள்ளது. திருக்குறளின் முதல் குறள் எது? திருக்குறளின் முதல் குறள் எது? அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்து. அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முகற்றியே உலகு. இந்த குறளுடைய பொருள் என்ன? எழுத்துக்கு அடிப்படை ஆ, அதே போல உலகிற்கு அடிப்படை கடவுள். திருக்குறளின் முதல் குறள் அகர முதல எழுத்தெல்லாம். 1330வது குறள் எந்த அதிகாரத்தில் உள்ளது? சரியான விடை அவா அறுத்தல். தமிழ்மறை எனப்படும் குறள் எது?
தமிழ்மறை எனப்படும் குறள் எல்லா குறள்களும், அதாவது திருக்குறளில் உள்ள மொத்த குறள்களும் தமிழ்மறைதான். திருக்குறள் 391 எந்த அதிகாரம்? குறள் 391 எந்த அதிகாரம் பார்த்தீங்கன்னா கல்வி அந்த அதிகாரத்தில் வரும். கற்க கசடற அந்த குறள். குறள் 391 அதிகாரம் கல்வி. கற்க கசடற கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கல்வி கற்க நல்ல நூல்களை குற்றமற கற்க வேண்டும். அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு நெறியில் நிற்க வேண்டும். ஒரு நல்ல நூலை படிக்கிறோம் அப்படின்னா அந்த நூல்ல என்ன கருத்து சொல்லியிருக்கிறாங்களோ அதன்படி நடக்க வேண்டும். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் இது எத்தனையாவது குறள்? உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்று எல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். தங்கள் வயலில் உழுது அதனால் கிடைத்த உணவை உண்டு வாழ்கின்ற உழவர்களுடைய வாழ்க்கைதான் உயர்வானது. மற்ற எல்லாரும் அவர்களை வணங்கி பின்னே செல்ல வேண்டியதுதான். இந்த திருக்குறள் எத்தனையாவது திருக்குறள் பார்த்தீங்கன்னா 1033வது திருக்குறள். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார். கூற்று திருக்குறள் உலக பொதுமறை. காரணம் இது எல்லா மதத்திற்கும் பொதுவான அறங்களை கூறுகிறது. கூற்று காரணம் இரண்டும் சரி. ஆறானது ஏக்கு சரியான விளக்கம். கூற்று காமத்துப்பாலில் 250 திருக்குறள்கள் உள்ளன. காரணம் காமத்துப்பாலில் 38 அதிகாரங்கள் உள்ளன. கூற்று சரி, காரணம் தவறானது. காமத்துப்பாலில் 250 திருக்குறள்கள் உள்ளன, அது சரியானது. காரணம் 38 அதிகாரம் கொடுத்துருக்காங்க, அது 25 அதிகாரங்கள் வரணும். பொருந்தாத இணை எது? ஆப்ஷன் டி பொருந்தாதது. கல்வி காமத்துப்பால்ல கொடுத்துருக்காங்க, கல்வி அறத்துப்பால்ல வரும். திருக்குறளில் இல்லாத அதிகாரம் எது? திருக்குறளில் இல்லாத அதிகாரம் எது? திருக்குறளில் இல்லாத அதிகாரம் பக்தி. நம்மளை குழப்பத்துக்காக கேள்வி எப்படியெல்லாம் கேட்குறாங்க நம்ம கவனிச்சு வச்சுக்கணும். பரிமேலழகர் உரை இல்லாத பால் எது? அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் மூன்றுக்கும் உண்டு. பரிமேலழகர் எழுதிய உரை அனைத்திற்கும் உண்டு. சரியான வரிசை எது? ஆப்ஷன் ஏ சரியான விடை. 1, 2, 3, 4. திருக்குறள் அதிகாரங்களில் கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீர்த்தார் பெருமை, அரண் வலியுறுத்துதல். பொருட்பால் இயல்களின் சரியான வரிசை எது? சரியான விடை அரசியல், அங்கவியல், ஒழிப்பியல். பொருட்பால் இயல்களின் சரியான வரிசை அரசியல், அங்கவியல், ஒழிப்பியல். துறவு என்பதன் இலக்கணம் கூறும் அதிகாரம்.
துறவு என்பதன் இலக்கணம் கூறும் அதிகாரம் 35வது அதிகாரம். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை, துறவு. இறைமாட்சி என்றால் என்ன? இறைமாட்சி என்பது அரசனுக்குரிய சிறந்த குணங்கள். பொச்சாவாமை அதிகாரம் உணர்த்துவது? பொச்சாவாமை அதிகாரம் உணர்த்துவது மறதி இல்லாமை, அதாவது பொச்சாப்பு மறதி. அலர் அறிவூட்டுதல் எந்த இயலில் வருகிறது? அலர் அறிவூட்டுதல் எந்த இயலில் வருகிறது? கற்பியல் அந்த இயல்ல வருது, கற்பியல். அலர் அறிவூட்டுதல் அப்படின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, தலைவன் தலைவி மறைமுகமாக கொள்ளும் காதல் ஊர் மக்களுக்கு தெரிய வருதல், அதை தலைவனுக்கோ தலைவிக்கோ அறிவூட்டுதல், அதுதான் அலர் அறிவூட்டுதல். திருக்குறளில் அறம் என்ற சொல் எத்தனை முறை வந்துள்ளது? திருக்குறளில் அறம் என்ற சொல் 42 முறை வந்துள்ளது. நான்மறை என வள்ளுவர் குறிப்பிடுவது? ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. ஏ மற்றும் சி, ரிக், யஜுர், சாம, அதர்வன, இந்த 4 வேதங்களையும் திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். மடியின்மை அதிகாரத்தின் முக்கிய கருத்து? மடியின்மை அதிகாரத்தின் முக்கிய கருத்து சோம்பலை ஒழிக்க வேண்டும். திருக்குறளில் அதிக குறள்களை கொண்ட அதிகாரம்? திருக்குறளில் அனைத்து அதிகாரங்களும் 10 குறள்களை கொண்டது. ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. கடைசி அதிகாரம் எது? அறத்துப்பாலின் கடைசி அதிகாரம் எது? அறத்துப்பால்ல மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்கு? அறத்துப்பால்ல மொத்தம் 38 அதிகாரங்கள் இருக்கு. அப்ப 38வது அதிகாரம் எது? திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரங்கள் 38. அது லாஸ்ட் அதிகாரம் வந்து ஊழ். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. அப்ப அறத்துப்பால்ல முதல் அதிகாரம் எது? கடவுள் வாழ்த்து. இறைமாட்சி அதிகாரம் எந்த இயலில் வருகிறது? இறைமாட்சி அதிகாரம். இறைமாட்சி அதிகாரம் அரசியல் பொருட்பால் 39வது அதிகாரத்தில் வருகிறது. திருக்குறளுக்கு உரை எழுதாதவர் யார்? திருக்குறளுக்கு உரை எழுதாதவர் கம்பர். அந்த காலகட்டத்தில் திருக்குறளுக்கு எத்தனை பேர் உரை எழுதியிருக்காங்க? திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் 10 பேர். தருமகுடவர், தாமத்தர், நச்சர், பரிதி, பரிமேலழகர், திருமலையார், மல்லர், பரிபெருமாள், கலிங்கர். இந்த 10 பேர் உரையில பரிமேல அழகர் உரை வந்து சிறந்ததாக கருதப்படுதுன்னு சொல்லுவாங்க. நட்பாராய்தல் அதிகாரம் எந்த பாலில் உள்ளது?
நட்பாராய்தல் அதிகாரம் பொருட்பால் அங்கவியல் அந்த அதிகாரத்துல வருது. அலர் அறிவூட்டுதல் எந்த இயல்? அலர் அறிவூட்டுதல் எந்த இயல்ல வருது? அலர் அறிவூட்டுதல் கற்பியல் காமத்துப்பாலில் வருகிறது. திருக்குறளில் பக்தி பற்றி தனி அதிகாரம் உள்ளதா? திருக்குறளில் பக்தி பற்றி தனி அதிகாரம் இல்லை. ஆப்ஷன் சி சரியான விடை. கற்க கசடற இது எத்தனையாவது குறள்? அதிகாரம் கல்வி. குறள் 391வது குறள். கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. கல்வி கற்க நல்ல நூல்களை குற்றமற கற்க வேண்டும். அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு நெறியில் நிற்க வேண்டும். கற்க கசடற இது 391வது குறள். கல்வி அந்த அதிகாரத்துல வருது. வள்ளுவர் சிலையின் 38 அடி பீடம் எதை குறிக்கிறது? வள்ளுவர் சிலையின் 38 அடி பீடம் 38 அதிகாரம் கொண்ட அறத்துப்பாலை குறிக்கிறது. கீழ்கண்டவற்றில் தவறான இணை எது? கீழ்கண்டவற்றில் தவறான இணை புலவி அறத்துப்பால் கொடுத்துருக்காங்க. அது தவறான இணை. புலவி காமத்துப்பால்ல வரும். கடைசி வினா, அறம் என்ற சொல் இடம்பெறாத அதிகாரம் எது? அறம் என்ற சொல் இடம்பெறாத அதிகாரம் கல்வி. அறம் என்ற சொல் இல்லை, ஆனால் அதோடைய கருத்து இருக்கு. இந்த 50 பதிவில் 50 நீங்க எத்தனை கொஸ்டினுக்கு சரியா ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த காணொலி பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலி பதிவில் இன்னும் கூடுதல் வினாக்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.